உங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறாரு. வழக்கமா தேர்தல் வாக்குறுதிக்காக எப்ப வெளியிடுவாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பிரஸ் மீட் வைப்பாங்க, இல்ல ஒரு புத்தகம் போட்டு தேர்தல் அறிக்கை புத்தகம்னு கொடுப்பாங்க. நீங்க முன்கூட்டியே கொடுத்துறீங்களா? அப்பப்ப கொடுத்துட்டு இது ஒரு புது நடைமுறையா இருக்கு. ஏன் வேற ஏதாவது அச்சம், பயம் அந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருக்கா? பயம்னு சொல்ல முடியாது சார். அது போய் பயமா? தேர்தல் வீகம் தானே. 520 வாக்குறுதி கொடுத்து பொய்யா சொல்லி அன்னைக்கு மனசை நம்ப வச்சு ஏமாத்திட்டு போறதுக்கும் இது எல்லாம் செய்யறோம். இதுக்கான விஷயத்தை எப்படி செய்வோம்னு சொல்றது உங்களுக்கு டைமும் கொடுத்திருக்காரு. தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்கு வங்கியை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பொய் சொல்லிட்டு போறதுக்கும் முன்னாடியே ஒரு மாசம் முன்னாடியே சொல்றாரு. நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம், யோசிக்கலாம், எப்படி செய்வாருன்னு எல்லாமே ஆலோசிக்கலாம்ல. அப்படி கூட எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் திமுக 5000 ரூபாய் பணம் கொடுத்தா இபிஎஸ் அவர்கள் அந்த விஷயத்தை கூட நிறைய பேசலாம் சார். ஏன் அந்த 1000 ரூபாய் கொடுக்க வச்சது எம்பி எலெக்ஷன் வரைக்கும் எங்க பட்டி தொட்டி எல்லாம் போராடி 1000 ரூபாய் கொடுக்கல எங்க ஐயா கேட்டதுக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க. வந்தவனே முதல் மாசம் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க கொடுத்தது வரலாம். அதுக்கு இன்னொரு சைடு இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக வேணாம்னு நினைக்கிறேன். நிறைய உள்ள போவேன். அது கொடுக்கவே முடியாதுன்னு சொன்ன ஒரு இபிஎஸ் அப்படி கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க கடனே வாங்க மாட்டேன்னு சொன்னீங்களா? நான் வந்த கேள்வி முடிச்சிடறேன். என்னன்னா 5000 ரூபாய் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா விமர்சனம் பண்றீங்க. ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்தா 10,000 கொடுப்பேன்னு சொல்றீங்களே. கருணை தொகையா 10,000? நாங்க விமர்சனம் வச்சது 1000 ரூபாய் ஆன்லைன் ஸ்கீம். நான் சொல்லிடுறேன். 1000 ரூபாய் ஆன்லைன் ஸ்கீம் மாசம் வரப்போறது. அதை சேர்த்து கொடுக்குறீங்க இல்லையா? அதுவும் கோடை நிவாரணம் சொல்லிட்டு ஒரு 2000 ரூபாய் கொடுத்தீங்க இல்லையா? ஏன் இந்த 4 ஆண்டு காலம் கோடை நிவாரணம் வரலையா, இல்ல வெயிலே வரலையான்றதுக்காக அதை சொன்னாரே தவிர்த்து நீங்க 5000 கொடுக்க வேணாம் நாங்க சொல்லவே இல்லையா? இதை கொடுக்கறதே உள்நோக்கம் என்னன்னா 3 மாசம் சேர்த்து கொடுத்தா வர தேர்தலை நாங்க வெற்றி அண்ணனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். தமிழக அரசு ஏற்கனவே 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு. இதுல இருந்து எப்படி மீட்டெடுக்க போறீங்கன்னு சொல்லி உங்க பொதுச் செயலாளர் சட்டமன்றத்துக்கு வெளியில அவ்வளவு பேசினாரு. அப்ப இவ்வளவு கடன்ல இருக்கும்போது நாங்க 10,000 தரோம். ஒரு ரேஷன் அட்டைக்கு 10,000னா 6 கோடி × 10,000 எங்க போறது சார்? நம்ம கரெக்டான விஷயத்த இவங்க முன்னிறுத்தி வச்சிருந்தாங்கன்னா நாங்க அதை எப்படி செய்யணும், அது திறமையுள்ள அரசா இருந்ததா கடன் வாங்காம செஞ்சிருக்கலாம். ஏன்னா கடனே வாங்க மாட்டேன்னு சொன்ன அரசு 5 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க. நாங்க இருக்கிறதுல கடன் வாங்கினா 10,000 20,000 கூட கொடுக்கலாம். இங்க விஷயத்துல அதை எப்படி கையாளுறதா முக்கியம். அரசுக்கு கையாளுறது என்னன்னா, நீங்க டாஸ்மாக்ல விலை ஏத்திட்டீங்க, மின்சாரத்துல கிட்டத்தட்ட 3 வாட்டி ஏத்திட்டீங்க. எல்லாத்துலயும் வருவாய் அதிகமாயும் கடன் வாங்கி நீங்க அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே லேட் பண்ணீங்க. இப்போ வருவாய் வந்தா வரியை உயர்த்துவீங்க. இருக்கிற வரியை உயர்த்தினாதானே வருமானம் பெருகும். ஆல்ரெடி தான் உயர்த்திட்டீங்களா? இதுக்கு மேல உயர்த்தினா மக்கள் இருக்கவே முடியாதுங்க. எல்லாம் வேற எங்கேயாச்சும் போக நாடு மாதிரி நீங்க கொடுத்த கஷ்டத்துக்கு இதுக்கு மேல நிச்சயமா அவர் கொடுத்திருக்க எதையுமே ஏற்ற மாட்டாங்க. முடிச்சிடறேன். வரியை உயர்த்தாமல் எப்படி நிதி ஆதாரத்தை பெருக்குவீங்க? எப்படி அந்த 10,000 கொடுப்பீங்க? நிச்சயமா நாங்க அதுக்கான திட்டம் மற்றவங்கள மாதிரி கரப்ஷன் தேவையெல்லாம் எடுத்துக்கிட்டு பண்ண மாட்டோம். இருக்கிறத வச்சு கரெக்டா பண்ணோம்னா நிதி ஆதாரத்தோட செய்ய முடியும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே டாக்ஸ்ல ஏத்திட்டீங்க.